Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஆரம்ப ஸ்டேஜில் பண்ண மிஸ்டேக்ஸில் ஒரு 3 மிஸ்டேக்ஸ் ரொம்பவும் ஸ்ட்ரகிள் பண்ணி திருத்திக்க டைம் எடுத்துக்கிட்ட 3 விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். மேபி இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்கலாம். இதே மிஸ்டேக்ஸை இன்னமும் பண்ணிகிட்ருக்குங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நான் இந்த மிஸ்டேக்ஸ் நான் விடுபட்டுட்டேன் அப்படின்றவங்களும் சரி, கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிக்கலாம். ஏன்னா அடுத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோவில் போடுற மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் மூலிமா ஷேர் பண்ணுற விஷயத்தும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த 3 மிஸ்டேக்ஸ் ரொம்பவும் கஷ்டப்பட்டு திருத்திக்கிட்டது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இது சைக்காலஜிக்கலில் பிரச்சனை. நம்ம டெக்னிக்கல் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஓகே, நம்ம சரிப்படுத்திக்கலாம். இது பார்த்து இதை செய்யக்கூடாது, இது செய்யலாம் அப்படின்னா டெக்னிக்கல் மூலிமா சரிப்படுத்திக்கலாம். அதே நம்ம ஒரு சைக்காலஜிக்கலாக அதை சரிப்படுத்திக்கணும் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்லவே முடியாத விஷயம். அது ஒரு உணர்வுபூர்வமான ரொம்ப அதை தாண்டி அது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நான் முதல்ல ஒரு தப்பை மீண்டும் அதாவது ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சிட்டு இதுக்கப்புறமா திரும்ப அதே தப்பை நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் அதை நம்ம மாற்றிக்க முடியாது, நம்ம அடிக்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி வர முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாப் லாஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாப் லாஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்டாப் லாஸ் வெளியே வரது ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். இந்த ஸ்டாப் லாஸ் நான் போடணும் அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்படுவேன். ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமே, வேஸ்ட்டாக ஸ்டாப் லாஸ் போதே, என்னுடைய லாஸஸ் அதிகமாக வேஸ்ட்டாக போகுது அப்படின்றதுக்காக இந்த ஸ்டாப் லாஸை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். அதாவது எனக்கு இந்த ஸ்டாப் லாஸ்னாவே ஒரு பிடிக்காத விஷயம். நமக்கு ஒரு ப்ரைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, என்னோடய ப்ரைஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா மேலே தான் போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. ஸோ ஒரு வேளை அது எதிராக வச்சுன்னா ஒரு மனசு வலிக்கும், ரொம்ப கஷ்டப்படுவேன். என்னுடைய லாஸஸ் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பேன். கொஞ்சம் மேலே போகும், கொஞ்சம் திருப்தி ஆவேன், திரும்ப துக்கப்படுவேன். சரி, கொஞ்சம் மேலே போனால் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவேன். ஓகேங்களா? ஸோ இது என்னுடைய மிஸ்டேக்ஸ் நம்பர் 1, மிகப்பெரிய மிஸ்டேக். இதுலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஒரு வழியாக ஸ்டாப் லாஸ் போட்டு மேனேஜ் பண்ணிட்டேன். ரெண்டாவது எப்படின்னா, இந்த ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு மேனேஜ் பண்ண சொல்லும். அதாவது என்ன இந்த ஸ்டேஜ்னு சொல்லலாம், இந்த ஸ்டாப் லாஸ் ஸ்டேஜ்லேயும் சொல்லலாம். இந்த ஸ்டாப் லாஸ் ஸ்டேஜ்லேயே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஸ்டாப் லாஸ் போடாமல் சரி இந்த லாஸ் ஆவரேஜ் பண்ணிடலாம், எப்போ நம்ம லாஸில் சொல்லுவோம் அந்த லாஸில் ஆவரேஜ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை டெவலப் பண்ணிக்குவேன். அது மிகப்பெரிய ஆபத்தாக மாறிடுச்சு எனக்கு. அந்த 2007 2007 2009 அந்த 10 பீரியடில் இந்த லாஸை மேலும் அதிகரிச்சுட்டே இருப்பேன். இன்னும் கொஞ்சம் லாஸ் டபுள் லாஸ், ட்ரிபிள் லாஸ் அப்படின்ற லாஸை அதிகரிச்சுக்கிட்டே இருப்பேன். இது என்னுடைய மிகப்பெரிய தவறு, ரெண்டாவது மிஸ்டேக்ஸ். மேபி இந்த டவரில் யாரெல்லாம் இருக்கீங்களோ முயற்சி பண்ணுங்கள். அதுலேருந்து வெளியே வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் வெளியே வந்து தான் வேறு வழி கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் மேக்ஸிமம் இந்த வீடியோக்கு லைக்ஸ் எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம் எத்தனை லைக்ஸ் வருதுன்னு. அப்புறம் நெக்ஸ்ட்டு 3வது மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, சரி ஸ்டாப் லாஸ் போட கற்றுட்டாச்சு, லாஸ்ட்லேருந்து ஆவரேஜ் பண்ண ஸ்டாப் பண்ணியாச்சு. அதாவது நான் லாஸ்ட்டில் ஆவரேஜ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிட்டாச்சு, ஸ்டாப் லாஸ் போடவும் கற்றுக்கிட்டாச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, டார்கெட். நான் ஒரு 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த 100 பாயிண்ட்ஸ் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்குள்ளவே கொஞ்சம் ஒரு 25%, 35% இஷ்டம் வந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய 3வது மிகப்பெரிய தவறு. அதாவது நான் என்ன கோல் செட் பண்ணியிருக்கணும், அந்த கோல் டார்கெட் போகிறதுக்குள்ளவே என்னுடைய ப்ரைஸ் ப்ராஃபிட் சைடு போக சொல்லும், இமீடியட்டாக கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவேன். இது என்னுடைய மிகப்பெரிய 3வது தவறு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 3 தவறு நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ட்ரேடர்ஸ் ஆக முடியாது. ப்ராஃபிட்னா ப்ராஃபிட்காக வெயிட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ்னால் ஸ்டாப் லாஸ் போட்டு ஸ்டாப் லாஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். அதனால தான் என்னுடைய வீடியோவில் எல்லா வீடியோவும் சொல்லிட்டு இருக்கேன், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது. இந்த ட்ரேடிங் நீங்கள் பண்ண டெக்னிக்கல் அனாலிசிஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் எதனா நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், இது 3க்குள்ளவே அடக்கும். கம்ப்ளீட் டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாத வரையும் எதையும் உங்களால் பண்ண முடியாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க, அதாவது ஃப்ரீ டெலிகிராம் சேனல் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள்.
ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா ஒன்று என்னுடைய வெபினார் அட்டென்ட் பண்ணியும் லைஃப் டைமுக்கு நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது இந்த லிங்க்குக்கு 4 கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் 1 4 கொடுத்துருக்கேன். 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்களும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, அது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். அங்கே டிப்ஸோ கால்ஸோ எதுவும் கிடையாது. பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். என்ன கிடைக்கும் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு வெபினார், ஃப்ரீ வெபினார் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சில எஜுகேஷனல் டிப்ஸ்லாம் வந்து அதில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன். அதாவது லேர்னிங் பர்பஸ்க்காக அதை ஷேர் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் வந்து லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருப்பேன். இப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு இந்த மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி ஷேர் பண்ணுறீங்களா இது மாதிரி. அப்போ வேறு சில லைவ் மார்க்கெட்டில் வந்து ஒரு சில விஷயம், இதுவும் லைவ் மார்க்கெட் தான். நம்ம பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸுங்க ஒரு சில டைமில் அது மாதிரியும் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இது க்ரூட் ஆயில் சென்ட் பண்ணியிருந்தீங்களா, இப்போ இந்த மூமெண்ட் இப்போ போய் நீங்களும் பார்த்துருக்கலாம். இது இப்போது இது காலையில் இது பார்த்தீங்கன்னா காலையில் வியூஸ் இது என்னோடய வியூஸ் வந்து பேங்க் நிஃப்டி இன்றைக்கி மூவ் ஆகலை. இன்றைக்கி எனக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆகிடுச்சு. இன்றைக்கி இட்ஸ் ஓகே, ஒரு சில நாள் நடக்கும் அந்த மாதிரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸு இந்த மாதிரி மூமெண்டம் கொடுக்கும் அப்படின்னு இது மாதிரி உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டுருப்பேன். விருப்பம் இருந்தால் நீங்களும் வெபினார் ஜாயின் பண்ணலாம். இல்லைனா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணலாம். வெபினார் எப்படி இருக்கும், எத்தனை நாள் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதுவும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு நாள் 2 நாள் எதையும் கற்றுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் அது புரிஞ்சுங்க. இது வந்து கிட்டத்தட்ட 45 days இருக்கும் கிளாஸ். இது அது எப்படி இருக்கும், என்ன இருக்கும், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். ஆனால் அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பாருங்கள், பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வெபினார் ஜாயின் பண்ண விருப்பப்பட்ட ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ப்ரைமில் ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.